அண்மை செய்தியை பார்க்கிறோம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோன்தா புயல் ஆந்திர கடற்கரை பகுதியை நெருங்கி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். மணிக்கு 10 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு வேகத்துல நகர்ந்து வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. எப்பொழுது ஆந்திரா கரையை நெருங்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு? முழு விவரம் என்ன? வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில நேற்று முன்தினம் இரவு உருவான மோன்தா புயலானது தீவிர புயலாக இன்று வலுப்பெற்ற நிலையில தற்பொழுது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே அறிவித்தது போலவே இன்று மாலை அல்லது இரவுக்குள்ளாக ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா அந்த பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும் எனவும் அப்பொழுது 90-100 மணிக்கு கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினமே ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்கள்ல பல மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை புயல் கரையை கடக்கக்கூடிய அந்த நேரத்துல காற்றினுடைய வேகம் என்பது மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக பல 2 மாநிலங்களுமே பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த 4 மணி நேர நிலவரப்படி 10 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது தீவிர மோன்தா புயலானது நகர்ந்து வருகிறது. இன்று மாலை ஒரு 5:30 மணி அளவுல இந்த மோன்தா புயலானது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதால தீவிர புயலாக இருக்கக்கூடிய நிலையில புயல் கரையை கடக்கும் பொழுது சென்னை உள்ளிட்ட வட தமிழகம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் காற்றின் வேகம் அதிகமாகவும் பரவலான மழை இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது 10 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது மோன்தா புயலானது தீவிர புயலாக வலுப்பெற்று தற்பொழுது 10 கிலோமீட்டர் வேகத்தில் மோன்தா புயலானது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.